இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துட்ட அற்புதத்தை தேடி எல்லாருமே வந்தாங்க. குருடர்கள், செவிடர்கள், குஷ்டரோகியாக இருந்தவங்க, வியாதியஸ்தர்கள், பற்பல வியாதியில் உள்ளவங்க, பிசாசுடைய கிரியையினால் உபத்திரவப்பட்டவங்க, தேவைகள் இருந்த எல்லாருமே அவரை தேடி வந்தாங்க. அவங்க வரும்பொழுதே கர்த்தருக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்க கிட்ட கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும்போது, மார்க்கு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நடந்து போகும் பொழுது வழியில் ஒரு மனிதன் தர்மம் ஏந்தி பிழைத்து கொண்டு இருப்பார். அந்த மனிதனுடைய 2 கண்களும் பார்வை இல்லை. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படிங்கிறத இவர் அறிந்து கொள்கிறார். ஏன்னா அந்த எப்பொழுதுமே அந்த சாலை அமைதியாக இருக்கும், நிசப்தமாக இருக்கும். சில ஆட்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுற்றி பல ஆயிரக்கணக்கான நபர்கள் அவர் பின் தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுனால அந்த இடத்துல இறைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். பல ஆயிரம் பேர் நடக்கிறத அவர் கேட்டார். இந்த இடத்துல என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, இயேசு இந்த வழியாக வராருப்பா அப்படின்னு அவருக்கு அறிவிச்சாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டார். ஏன் அப்படின்னா, இந்த பர்த்திமேயு குருடனுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி, சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார் அப்படிங்கிறத அவர் அறிந்திருந்தார். அதனால் அவர் அதிகமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாரு. இவர் ஒரு தர்மமேந்தி பிழைக்கிறவர், இவருக்கு பார்வை இல்லைங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அப்போ நடந்த சம்பவத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அவருங்க கேட்டிருக்கலாம், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா? அப்போ ஒவ்வொரு மனுஷர்கள்ட்டையுமே தேவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க வாய்மொழியாக கேட்க அவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பல பேருக்கு தங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதே தெரியறதில்ல. வாகனம் கேட்பாங்க, இன்றைக்கி ஒரு வாகனம் கேட்பாங்க, நாளைக்கு ஒரு வாகனம் கேட்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு வாகனம் கேட்பாங்க. திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேரும் 5 விதமாக பேசுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி வேணும். பையன் சொல்லுவார், பையன் ஒரு மாதிரி. அப்பா சொல்லுவார், அப்பா எனக்கு இந்த மாதிரி வேணும். அம்மா சொல்லுவாங்க, அம்மாவுக்கு வேறு மாதிரி. முதல்ல நமக்கு என்ன வேணும்? ஒரு வீடு வேணும்னாலும் சரி, ஒரு வாகனம் வேணும்னாலும் சரி, ஒரு வேலை வேணும்னாலும் சரி, நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட திட்டமாக கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி வேலை வேணும், இவ்வளோ கிலோமீட்டரில் வேணும், இவ்வளோ சம்பளமாவது எனக்கு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம திட்டமாக கேட்கணும். அநேக ஜெபங்களில் பல ஊழியக்காரர்களுக்கும் தேவன் இதை வெளிப்படுத்தி திட்டமாக எழுதி வச்சு ஜெபிச்சு பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு. எங்களுடைய ஊழியங்களில் கூட அநேகர் வேலைக்காக அல்லது வீடுகளுக்காக அப்படி எழுதி வச்சு கேட்கும்போது அநேகர் கேட்ட பிரகாரமாகவே பெற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? எழுதி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கும்போது அது என்ன கேட்குறீங்க, அது எப்படி வேணும், திட்டமாக ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த காரியம், விசுவாசமுள்ள ஜெபம் தடைகளை தூக்கி எறியும். பொதுவாகவே ஜெபம் அப்படின்னா தடை வரும். நீங்கள் உபவாசிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு வருவான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே 40 நாள் உபவாசம் எடுக்கும்போது பிசாசு அந்த இடத்துல வந்தவன் தான். உபவாசம் பண்ணும்போது பிரச்சனை வரும், ஜெபிக்கும்போது பிரச்சனை வரும், குடும்பமாக ஆலயத்துக்கு போகும்போது பிரச்சனை வரும், ஊழியத்துக்காக போகும்போது பிரச்சனை வரும். உடனே என்ன நினைக்கிறோம்? பிரச்சனை வருது, அதனால் நான் செய்ய மாட்டேன். இல்லை, தடைகள் வருவது உண்மைதான். இந்த தடைகளை நம்ம உடைக்க பழகிக்கொள்ளணும். வாசிக்கலாம், மார்க்கு புஸ்தகம் 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். தர்மமேந்தி பிழைக்கிறவர் அவர் கூப்பிடுறாரு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது அந்த மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, தொடர்பு, அவங்களுக்கு உண்டான காரியம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த மனுஷனை அதட்டுறாங்க, நீ பேசாத, நீ பேசாத, ஏன் நீ அவரை போய் கூப்பிடுற? அதனால் பேசாத இருக்கும்படி அதட்டினார்கள். ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்தான்? அமைதியாக இருந்தானா? இல்லை, முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இன்றைக்கி நாமளும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறோன்னா இந்த உலகத்தில் அநேக தடைகள் வரும். இதே ஒரு பாவம் செய்கிறான் அப்படின்னா அந்த மனிதனை யாருமே கேட்க மாட்டாங்க, நீ ஏப்போ பாவம் செய்கிற, ஏன் இந்த மாதிரி செய்கிற, யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆலயத்துக்கு போகும்பொழுது, இவ்வளோ நேரம் ஆலயத்தில் இருக்கீங்களா,
இவ்வளோ நேரம் ஊழியத்துக்கு போகணுமா, இவ்வளோ நேரம் ஜெபிக்கணுமா, அடிக்கடி உபவாசம் எடுப்பீங்களா, ஏன் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, இப்படி கேட்குற ஆட்கள் அதிகம். இன்னும் நம்ம குடும்பத்தாராக இருந்தால் அதிகமாக தடையை கொண்டு வருவாங்க. நீ இவ்வளோ நேரம் செய்யாத, நீ ஆலயத்துக்கு போனால் சீக்கிரமாவா, ஜெபிச்சின்னா சீக்கிரமாவா, அதிகமாக உபவாசம் எடுக்காத. தேவஜனமே, இந்த மாதிரி தடைகள் உங்களுக்கு வருவது நிச்சயம். ஆனால் அந்த தடைகளை பார்த்து நீங்கள் நிற்கிறீங்களா, அந்த தடையை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படுறதுல இருக்குது. அன்றைக்கி அந்த பர்த்திமேயை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க, நீ பேசாத பேசாத. ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்டிருந்தா இவர் கூப்பிட்டுருக்க மாட்டார். ஆனால் இவருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலை இல்லை. அவருக்கு யாரை பற்றி தான் எதிர்பார்த்தாரு, நான் கூப்பிட்ற ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு இறங்குவார். கூப்பிட்றாரு, தடை வரும் பொழுது அதிக சத்தமாக கூப்பிட்டார். அடுத்த காரியம், உங்கள் விசுவாசம் வார்த்தையில் அல்லது இருதயத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, உங்கள் கிரியையில் காட்டணும். அப்போ தான் அந்த விசுவாச ஜெபம் கேட்கப்படும். யாக்கோபு புஸ்தகம் 2:26 வாசிக்கலாம். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. தேவஜனமே, இன்னைக்கு எல்லாரும் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தை நம்ம கிரியையில் காட்டும் பொழுது தான் அற்புதத்தை பார்க்க முடியும். அது எப்படி கிரியையில் காட்டுறது பார்க்கலாம். இந்த பர்த்திமேயு என்ன செய்தார்? மார்க் புஸ்தகம் 10:50 வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆண்டவர் பர்த்திமேவை கூப்பிடுறாரு, நீங்க வாப்பா. யாருப்பா என்னை கூப்பிட்டது, இங்க வாப்பான்னு கூப்பிடுறாரு. இயேசு கூப்பிட்ட உடனே அந்த மேல் வஸ்திரத்தோட போய் என்னன்னு அவர் கேட்கல. இந்த மேல் வஸ்திரம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லாத்துக்கும் வஸ்திரம் தனியாக இருக்குது. ஆசாரியர்களுடைய வஸ்திரம் வேறு, கல்யாண வஸ்திரங்கிறது வேறு. இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு வஸ்திரம் உண்டு. அதே மாதிரி தர்மமேந்தி பிழைக்கிறவர்களுக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது. ஒருவேளை இந்த வஸ்திரத்தை யாராவது தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன செய்கிறது? இப்போ நீங்கள் யாராவது நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம எல்லா பொருளையும் தூக்கிட்டு ஓடுவோம். நம்ம தண்ணி பாட்டிலு, நம்மளுடைய பேகு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுவோம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டா யாராவது எடுத்துட்டா நமக்கு கண் பார்வை இல்லை, யாருன்னு தெரியாது, யார்கிட்ட போய் சண்டை போட முடியும் அப்படி நினச்சிருந்தா மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு போயிருப்பார். ஆனால் அவருக்குள்ளே இருந்த விசுவாசம் என்ன, இயேசு என்ன கூப்பிட்டுட்டாரு, இனிமேல் நான் குருடனாக இருக்க போகிறது இல்லை, இந்த மேல் வஸ்திரம் எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற விசுவாசத்தினால அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு வந்தார். இதுதான் கிரியையுள்ள விசுவாசம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். தேவஜனமே, இதுதான் கிரியை உள்ள விசுவாசம். அந்த மனுஷன் வரான், மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வந்த உடனே அதைத்தான் தேவன் பார்த்தார். இவ்வளோ விசுவாசமாக என்கிட்ட வருகிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவஜனமே, விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, உங்கள் கிரியையில் அந்த விசுவாசம் இருக்குதா, இதைத்தான் பார்க்கணும். ஒரு தடவை சென்னையில் அதிகமான தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. அப்போ பாஸ்டர் அவர்கள் ஜீவானந்தம், அன்றைக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்க சென்னையில் உள்ள பஞ்சத்துக்காக, தண்ணி பஞ்சத்துக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும்போது மழை வரணுங்கிறதுக்காக ஜெபிச்சாங்க. அப்போ மழை வரணும்னு ஊக்கமாக பாரமாக அவங்க அதிக நேரம் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு முடித்த உடனே போதகர் கேட்டார், எல்லாரையும் பார்த்து, எத்தனை பேர் கொடையோடு வந்தீங்க? ஏன்னா அவர் கொடையோடு வந்திருந்தார். அந்த விசுவாசம்தான் அதற்கு பிறகு அந்த சென்னையில் தண்ணீர் பஞ்சம் இல்லாதபடிக்கு மிகப்பெரிய அளவில் மழையை தேவன் கட்டளையிட்டார். தேவஜனமே, ஆண்டவர்கிட்ட வர்றீங்க, விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அந்த விசுவாசத்தை உங்கள் கிரியையில் காட்டணும். சில காரியங்களில், சில செய்திகளில் என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கலாம். திருமணம் ஆன முதல் மாதத்துக்குள்ளாகவே எங்களுக்கு தேவன் ஊழியத்துக்கு அழைத்திருந்தார். ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாலும் உபத்திரவ நாட்களையும் தேவன் எங்களுக்கு அனுமதித்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஊழியத்துடைய பாடுகளை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினார். அதற்கு பிறகு தேவன் அவருடைய ஊழியத்தை முழுமையாக எங்களை அழைச்சார். அழைக்கும் பொழுது எங்களுக்கு சுற்றிலும் எதிர்ப்புகள் நிறைய வந்தது. ஏன்னா என்னுடைய பூர்வீக குடும்பம் இந்து மத குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதனால் அதிகமாக எதிர்ப்பு இருந்துச்சு, நீங்கள் ஊழியத்துக்கு போகக்கூடாது. அப்போ நான் தனியார் வங்கியில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் சொந்தமாக ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் கடன் பிரச்சனைகளும் அதிகமாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான எதிர்ப்புகள் இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் யோசித்தோம். ஆனாலும் உலக சூழ்நிலைகளை விட
கர்த்தர் பெரியவர்னு சொல்லி நம்பி ஊழியத்தில் கால் வைத்தோம். எப்போ ஊழியத்தில் வந்தோமோ உண்மையாகவே அதற்கு பிறகு தான் எங்களோட தடைகள் எல்லாமே மாற ஆரம்பித்தது. அதற்கு பிறகு தான் தேவன் எங்களை உயர்த்தினார். தேவஜனமே, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கிரியையில் காட்டாத வரைக்கும் அற்புதத்தை பார்க்க முடியாது. உங்கள் விசுவாசத்தை கிரியையில் காட்டுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய பலத்த காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? விசுவாசங்கிற பேரில் நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆனால் பயந்து கொள்ளுகிறோம். தகப்பனே, என்னோடய சூழலை ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணுறோம், ஆனாலும் இருதயத்துலேருந்து அந்த கவலை போகிறதில்ல. கிடைக்குமா கிடைக்காதா? நான் சரீர பலவீனத்தோடு போகிறேன், ஆனால் திரும்பி வரும்பொழுது எனக்கு எங்கப்பா நல்லாக போகிறது, இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணணும். 2 மனதாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் அற்புதங்களை தேவன் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் சரீர பலவீனம்னு சொல்லி ஜெபித்தேன், ஆனால் அதற்கு பிறகு எனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா? என் தடை, என் போராட்டம், என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலைக்காக இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபித்தேன், ஆனால் அதற்கு பிறகு அந்த விசுவாசத்தை நான் கிரியையில் காண்பித்தேனா? ஒருவேளை ஆண்டவர் விசுவாசத்தில் கிரியையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், தடைகளை பார்த்து பயந்துருக்கலாம், திட்டமாக கேட்காம இருந்திருக்கலாம்ப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில்ப்பா ஆண்டவரை வீரர்களாக நீங்கள் மாற்றுங்க. பிள்ளைகளுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவர் விசுவாசத்தோட ஜெபிக்க வைங்க. இந்த 3 தடைகள் ஒருவேளை வாழ்க்கையில் இருக்கணும், அந்த தடைகளை மாற்றி ஒவ்வொருவரும் அப்பா விசுவாச வீரர்களாகவும் விசுவாசத்தை ஜெபிக்கிறவர்களாக பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற்றுங்க. யாரில் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, விசுவாசத்தோட கேளுங்க, கிரியையோட அதை வெளிப்படுத்துங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பலத்த அற்புதங்களை செய்வார். ஆமென்.